गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। मनोजपं मारुततुल्यवेहं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणा भवेत्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये நமஹ। இன்னைக்கு இந்த அயோத்தியா அப்படிங்கிற புண்ணிய க்ஷேத்திரத்துல நம்ம எல்லாரும் பாலராமரை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். ராமரை தரிசனம் பண்ண வந்தா ராமரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கலாமா? அதனால இன்னைக்கு ராமாயணம்னா என்ன, ராமநாமத்தோட பெருமை என்ன, வால்மீகி பகவான் எப்படி ராமாயணம் எழுதுறார், பாலகாண்டத்திலிருந்து ராமர் ஜனனம், விஸ்வாமித்ரர் யாக சம்ரக்ஷணம், அகல்யா சாப விமோச்சனம், சீதா கல்யாணம், இந்த கதைகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். முதல்ல ராமாயணம்னா என்ன? ராமர் பிளஸ் அயனம், அதாவது ராமர் நடந்த பாதை, இல்லைன்னா ராமரே நம்மளுக்கு கதி. ராமர் ஏன் அவதாரம் பண்ணணும்? ராவணனை வதம் பண்ணவா அவதாரம் பண்ணணும்? அவர் நினைச்சிருந்தா வைகுண்டத்திலிருந்தே ஒரு க்ஷணத்துல ராவணனை வதம் பண்ணலாம். ஆனா அவர் ஏன் அதை பண்ணல? ஏன் பூலோகத்துக்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னா, நமக்கு ராமநாமத்தை கொடுக்கறதுக்காக தான் ராமர் அவதாரம் பண்றார். ராமநாமத்தோட பெருமை என்ன அப்படின்னா, மும்மை சாலுலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே இம்மை எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் கண்களில் தெரிய கண்டார். ராமநாமத்தோட பெருமை என்ன அப்படின்னா, ராமநாமம் சொன்னா அது 3 உலகத்துக்கும் கேட்கும். நம்ம ராமநாமம் சொன்னா நம்ம பண்ண பாவம் எல்லாம் போயிடும். நம்ம ராமநாமம் சொன்னா நம்மளுக்கு 7 பிறவியும் இல்லாமலேயே போயிடும். இதுதான் ராமநாமத்தோட பெருமை. ராமநாமத்தோட பெருமைக்கு ராமாயணத்திலேயே ஒரு உதாரணம் உண்டு. என்ன அப்படின்னா, ராமர் வாலிய வதம் பண்ணும் பொழுது ராமரோட பாதம் வாலி மார்புல போய் குத்தித்து. அந்த அம்ப வாலி எடுத்து பார்த்தா அதுல ராம அப்படின்னு எழுதியிருந்தது. வாலியோட உயிர் பிரிய சமயத்துல அவன் ராமநாமத்தை பார்த்ததுனால வாலிக்கு மோட்சம். இதனாலதான் ஆழ்வார் சொல்லியிருக்கார், கற்பார் இராம பிரானை அல்லால் மற்றும் கற்பர்வோ அப்படின்னு. இந்த ஆதிகாவியமான ராமாயணத்தை எழுதினது வால்மீகி பகவான். வால்மீகி பகவான் முதல்ல ஒரு வேடனா இருந்தார். அவர் பேரு ரத்னாகரன். அவர் கொள்ளையடிப்பார், திருடுவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு சமயம் காட்டுல ரிஷிகள்கிட்டெல்லாம் திருடின்னு இருக்கும் பொழுது அந்த வழியா நாரதர் வந்தார். அவர் எப்பொழுதுமே துளசி மணி மாலை போட்டுருப்பார். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ரத்னமணி மாலை போட்டுருந்தார். இத பார்த்த ரத்னாகரன் இந்த சாமியை தெரிந்து எப்படியாவது இதை புடுங்கிடணும் அப்படின்னு நினைச்சுட்டு நாரதர்கிட்ட போய் சொன்னா, நீ போட்டுருக்கிற ரத்னமணி மாலையை என்கிட்ட கழுத்தி கொடு அப்படின்னு சொன்னான். நாரதர் சொன்னார், இது என்னோட ரத்னமணி மாலைப்பா, என்னால உன்கிட்ட கழட்டி தர முடியாது அப்படின்னு சொன்னான்.
ரத்னாகரன் சொன்னா, ஒந்தோ எந்தோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு அந்த ரத்னமணி மாலை வேணும் அப்படின்னு சொல்றார். நாரதன் சொன்னார், அஷடே, திருடினா பாவம்டா, திருடக்கூடாதுடா அப்படின்னு சொன்னார். ரத்னாகரன் சொன்னா, பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் தானே, நான் இப்போ இருக்கும் பொழுது கடன் வாங்கியாவது சாதத்துல நெய் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நாரதர் சொன்னார், நீ வேணா ஒன்று பண்ணு, உன்னோட ஆற்றுல இருக்கிறவாள்கிட்ட போய் உன்னோட பாவத்துல பாதி பாவம் அவ ஏத்துப்பாளான்னு கேளு, அவ ஏத்துப்பேன்னு சொன்னா நான் இந்த ரத்னமணி மாலையை உன்கிட்ட தரேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ரத்னாகரன் நாரதரை ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு முதல்ல அவன் மனைவிட்ட போய் கேட்டான், அடியே, எனக்கு இன்னைக்கு ஒரு ரத்னமணி மாலை கிடைச்சது. அந்த சாமி சொல்லுது, திருடினா பாவமா, அந்த பாவத்துல பாதி பாவம் உனக்கு தானே வரும், ஏன்னா நீ தானே அந்த கழுத்துல போட்டுக்க போற அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் மனைவி சொன்னா, இது நல்ல கதையா இருக்கே, என்ன கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது என்ன சொன்னீங்க, நான் இருக்கிற வரைக்கும் என்னை பத்திரமா பார்த்துப்பேன் தானே சொன்னீங்க, இப்போ அந்த ரத்னமணி மாலை எனக்கு, பாவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது ரத்னாகரன் அவன் பையன்கிட்ட போய் கேட்டான். அவன் பையன் சொன்னா, யாருப்பா உங்களை திருடி சம்பாதிக்க சொன்னா, நீங்க உழைச்சு சம்பாதிக்கல இல்லப்பா அப்படின்னா. உடனே ரத்னாகரன் சொன்னா, அப்ப என் பாவத்துல பாதி பாவம் நீ ஏத்துக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் கிடையாது, உங்க சொத்தெல்லாம் எனக்கு, பாவம் உங்களுக்கு அப்படின்னு அவன் பையனும் சொல்லிட்டான். இதை கேட்டதும் அடுத்தது அவன் ஊர்ல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் போய் ரத்னாகரன் கேட்டான். அவளாமும் சொன்னா, ஆமாப்பா, திருடினா பாவம் தான் அப்படின்னு. இதெல்லாம் கேட்டதும் ரத்னாகரனுக்கு புத்தி வந்து நாரதர்ட்ட கத்திண்டே போனானா. என்ன சொன்னா, ஏ மகானுபாவரே, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு. உடனே நாரதர் கேட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னார், அப்பா, உனக்கு இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்கு, என்னை அவுத்தூடு, நான் உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். என்ன உபதேசம் பண்றார்னா, ராமநாமத்தை ரத்னாகரனுக்கு உபதேசம் பண்றார். ராம 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 ராம் அப்படின்னு நாரதர் சொன்னார். ரத்னாகரன் ஒரு வேடன் இல்லையா, அதனால அவன் நாக்கு தடிச்சு அவன் லாமா லாமான்னு சொல்லிட்டு இருந்தானா. அதனால ரத்னாகரனுக்கு புரியணுங்கிறதுக்காக மரா 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 மராம் அப்படின்னு சொன்னான். ரத்னாகரனும் மரா 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 மராம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி எறும்பு புத்து கட்டிடுத்து. அது உள்ள அவனோட தோலெல்லாம் அரிச்சு வெறும் எலும்பு கூடு மட்டும் இருந்தது. ஆனா தேவலோகம் வரைக்கும் இன்னும் அவர் சொல்றது கேட்டு இருந்தது. அப்ப தேவர்கள்லாம் அவஸ்தப்பட பிரம்மா ரத்னாகரன் மேல கமண்டல தீர்த்தத்தை தெளிச்சு சொன்னார், உனக்கு ராமநாமம் ஜபிச்சதுனால சித்தி வந்திருக்கு, நீ வல்மீகம், அதாவது எறும்பு புத்திலிருந்து வந்ததுனால உன் பேரு இனிமே வால்மீகி அப்படின்னு சொல்றார். இந்த வால்மீகியும் தமசா நதி கரையில ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டு வசிச்சுண்டு வரார். அவருக்கு ஒரு சிஷ்யன், அவர் பேரு பரத்வாஜன். பரத்வாஜன் வால்மீகி பகவான் எங்க போனாலும் பின்னாடியே போவார். ஒரு சமயம் பரத்வாஜரும் வால்மீகி பகவானும் ஒரு காட்டுக்கு போறா. அந்த காட்டுல நிறைய மரங்கள் இருக்கு. எல்லா மரங்களையும் பட்சிகள் கீச்சு மூச்சுன்னு பேசின்னு இருக்கு. அப்போ ஒரு மரத்துல 2 கிரௌஞ்ச பக்ஷி, அதாவது அன்றி பறவைன்னு சொல்லுவா தமிழ்ல, இங்கிலீஷ்ல லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவா, அந்த மாதிரி 2 பறவை பேசின்னு இருந்தது. அந்த பக்கமா வந்த ஒரு வேடன் அந்த ஆண் பறவைய அம்பால அடிச்சிடலாம். அந்த ஆண் பறவை கீழே விழுந்து துடிச்சு செத்து போயிடுது. அந்த பெண் பறவை கீழே விழுந்து துடிச்சுன்னு இருந்தது. இதை பார்த்த வால்மீகி சொன்னார், மானிஷாத பிரதிஷ்டாம் த்வம் அஹமசாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச நிதுனா தேஹம் அவதீஹ் காமமோஹிதம். மானிஷாத பிரதிஷ்டாம் த்வம் அஹமசாஸ்வதி சமாஹ. ஹே பாப்பி, ஹே நிஷாதா வேடனே, எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேடா நீ. யத் க்ரௌஞ்ச நிதுனா தேஹம் அவதீஹ் காமமோஹிதம்.
2 கிரௌஞ்ச பக்ஷி அழகா பேசிட்டு இருந்தது இல்ல, அதுல ஒன்னு அடிச்சுட்டு ஏடா, அதனால இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த பாப்பம் விழாது அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லிட்டு திரும்பி வரும்பொழுது வால்மீகி யோசிக்கிறார், நம்மளும் ஒரு காலத்துல வேடனா தானே இருந்தோம், அப்போ நம்ம எத்தனை பட்சிகளை அடிச்சிருப்போம், ஆனா அப்பெல்லாம் நம்மளுக்கு இல்லாத இரக்க குணம் இப்ப ராமநாமம் ஜபிச்சதுனால நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தார். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, ராமநாமம் ஜபிச்சதுனால கல்லு மாதிரி இருந்த மனசு ரோஜா புஷ்பம் மாதிரி மலர்ந்துடுது அப்படின்னு. வால்மீகி பகவானும் பரத்வாஜரும் அவரோட ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா வால்மீகி மனசுல மானிஷாத பிரதிஷ்டாம் த்வம் அஹமசாஸ்வதி சமாஹா யத்க்ரௌஞ்ச நிதுநாதேஹம் அவதீஹ் காம மோஹிதம் இந்த ஸ்லோகமே ஓடின்னு இருந்தது. அப்போ பரத்வாஜர் ஓடி வந்து சொன்னார், ஹே குருநாதா, வானத்துல 4 முகத்தோட யாரோ பறந்துண்டு வரா அப்படின்னு. உடனே வால்மீகி நினைச்சுண்டா 4 முகம் இருக்குன்னா அது கண்டிப்பா பிரம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு. வெளியில போய் பார்த்தா பிரம்மாவோட நாரதரும் சரஸ்வதியும் வந்திருந்தா. பிரம்மா சொன்ன, நீ ராமநாமம் ஜபிச்சதுனால உனக்கு சித்தி வந்திருக்கு, நீ ராமாயணத்தை எழுது அப்படின்னு சொல்ற. சரஸ்வதியும் அவருக்கு அனுகிரகம் பண்றா. நாரதர்ட்ட வால்மீகி கேட்கிறார், தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः समर्थस्य कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितः क्रोधः द्युतिमान् को अनसूयकः कश्च बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे. வால்மீகி பகவான் என்ன கேட்கிறார்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, யார் இந்த உலகத்திலேயே சமத்து, குணவான் கஷ்ட வீரியவான், யாரு ரொம்ப குணவான், கஷ்ட வீரியவான், குணம் இருந்து தொடநடுங்கிண்டெல்லாம் இருக்கக்கூடாது, வீரியவான் நல்ல வீரமும் இருக்கணும். கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஷ்ட, தர்மத்துல இருக்கணும். கிருத்தஜ்ஞஷ்ட, நல்ல புத்தி இருக்கணும். தர்மஜ்ஞஷ்ட கிருத்தஜ்ஞஷ்ட சத்யவாக்யோ திருடவ்ரதः, சத்தியமே பேசணும். சாரித்ரேண சகோ யுக்தः, நல்ல சாரித்திரம், அதாவது நல்ல கேரக்டர் இருக்கணும். சர்வபூதேஷு கோஹிதः, அவர் முறைச்சா 3 உலகமும் நடுங்கணும். வித்வான் கஹ, யார் இருக்கிறதுலயே வித்வான், சமர்த்தஸ்ய, நல்ல சமர்த்தாவும் இருக்கணும். ஜாதரோஷஸ்ய சம்யுகே, அவரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல தோணணும். ஆத்மவான் கோ ஜிதः க்ரோதः, குரோதத்தை ஜெயிச்சவரா இருக்கணும். த்யுதிமான், நல்ல புத்தியோட இருக்கணும். அனசூயகः, ஜலசி, பொறாமையே இருக்கக்கூடாது. கஷ்ட விப்ரதி தேவாஷ்ட, யாரை பார்த்தா தேவாலே பயப்படுவாளோ அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் குணங்கள், 16 குணங்களையும் சொல்லி, இப்படி ஒருத்தர் இப்போ இந்த உலகத்துல இருக்கணும், நீங்க he will be born after 1000 years அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்ல he was born before 1000 years அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த உலகத்துல இருக்கணும், இந்த 16 குணங்களும் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார் வால்மீகி. அதுக்கு நாரதர் சொன்னார், இவ்வளவு குணங்களும் இருக்கிற ஒருத்தர்னா அது ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தையும் சின்னதா சொல்லறார். ஆனா வால்மீகிக்கு ராமர் எங்க யாரோட பேசினார், எப்ப அழுதார் எல்லாம் ஞான திருஷ்டியிலேயே தெரிஞ்சிடுறது. இத வச்சு வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதுறார். அவர் இவ்வளவு பெரிய ஆதிகாவியம் எழுதியிருக்கார், அதை யார்கிட்டயாவது சொல்லணும் இல்லையா, அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருக்க முடியாது. அப்போ சீதா மாதா திருப்பி வரா.
ஏன் திருப்பி வரா? ஏதோ துணி துவைக்கிறவன் 10 மாசம் ராவணன்ட்ட இருந்துட்டு திருப்பி ராமர்கிட்ட வராளே, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்டுட்டானா. அதனால ராமர் மனசு தாங்காம திருப்பி சீத்தைய காட்டிலேயே விட்டுடுறார். அப்போ சீத்தை ஒரு கர்ப்பிணியா இருக்கா. அவ வால்மீகி ஆசிரமத்துல தான் வசிச்சுண்டு வரா. அவளுக்கு லவன் குஷன் அப்படின்னு 2 குழந்தைகள் பிறக்கிறா. அவ 2 பேருக்கும் வால்மீகி எல்லா கலைகளையும் சொல்லித்தர, ராமாயணத்தையும் சொல்லி தந்து நீங்க இத பாடிண்டே போங்கோ அப்படின்னு சொல்றார். லவனும் குஷனும் ராமாயணத்தை பாடிண்டே ராமரோட ராஜ்யசபைக்கு வரா. இவா 2 பேரையும் பார்த்த ராமர் அவர் சிம்ஹாசனத்துல இருந்து லக்ஷ்மணன்ட்ட கேட்டார், யார் இவா 2 பேரும் இவ்வளவு அழகா பாடுறாளே அப்படின்னு. அதுக்கு லக்ஷ்மணன் சொன்னார், அண்ணா அவளை பாருங்கோண்ணா, வாட்ட சாட்டமா உங்களை மாதிரியே இருக்கா. அவ கண்ணை பாருங்கோண்ணா, அப்படியே மண்ணி மாதிரியே இருக்குண்ணா அப்படின்னு சொல்றா. ஆனா ராமர் ஒன்றும் அது அவர் குழந்தைன்னு தூக்கி வச்சுக்கலையாம். ஏன் அப்படின்னா, ஒரு ராஜாக்கு ஊர்ல இருக்கிற பிரஜைகள்லாம் எப்படியோ அதே மாதிரி தான் அவளோட குழந்தைகளையும். இவா பாடுறத கேட்டுட்டு ராமர் சொன்னார், நைமிஷாரண்யத்துல ஒரு அஸ்வமேத யாகம் நடக்க போறது, அங்க இவா தான் வந்து பாடணும் அப்படின்னு ராமர் சொல்றார். அந்த அஸ்வமேத யாகத்திலையும் இவா போய் பாடுறா. 5 நிமிஷத்துல பார்த்தா ராமரை சிம்ஹாசனத்துல காணும். எங்க அப்படின்னு பார்த்தா லவனுக்கும் குஷனுக்கும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, ஆஹா எவ்வளவு அழகா பாடுறா, இப்படியெல்லாம் பாடுவான்னு தெரிஞ்சுண்டா நான் எவ்வளவோ அவதாரம் எடுத்திருப்பேனே அப்படின்னு கேட்டு இருந்தார். இத லவனும் குஷனும் பாடி முடிச்சதும் ராமர் கேட்டார், இவ்வளவு அழகா இருக்கே, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டப்போ, வால்மீகி பகவான் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு லவனும் குஷனும் சொல்றா. வால்மீகி பகவான இங்க அழிச்சின்னு வர சொல்லி ராமர் சொல்றார். வால்மீகி பகவானும் வந்ததும் ராமர் கேட்டார், இவ்வளவு அழகா எழுதியிருக்கேளே, இதுக்கெல்லாம் பலஸ்ருதி அப்படின்னு கேட்கிறார். அப்போ வால்மீகி சொன்னார், குடும்ப விருத்திம் தனதான்ய விருத்திம் ஸ்ரீயஷ்ட முக்கியாக சுகம் உத்தமம் ச. என்ன பலஸ்ருதி? குடும்பம் நன்னா இருக்கும், முக்கியமா ஸ்திரீகளுக்கெல்லாம் எல்லாம் நன்னா நடக்கும், நிறைய ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு வால்மீகி சொல்றார். இதெல்லாம் கேட்டதும் ராமர் சொன்னார், நீங்க ரொம்ப அழகா எழுதியிருக்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு கேட்டதும் வால்மீகி சொன்னார், நீங்களும் சீதாவும் திருப்பி சேருவேளா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ராமர் சொல்றார், சரின்னு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, ராமாயணம் கேட்டு முதல்ல சேர்ந்தது ராமரும் சீதையும் தான் அப்படின்னு. இப்போ நம்ம ராமாயணம் எப்படி வால்மீகி எழுதினார்னு பார்த்தோம். இப்போ ராமரோட புண்ணிய ஜனனத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு சமயம் கைலாசத்துல பார்வதி தேவி பரமேஸ்வரன்ட்டு கேட்டார், நீங்க எப்பொழுதுமே ராம ராம அப்படின்னே சொல்லிட்டு இருக்கேளே, அந்த ராமன் தசரத மகாராஜானுடைய புத்திரனா அப்படின்னு. பரமேஸ்வரன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியோட ஆர்வத்தை பார்த்து ராமரோட கதைய சொல்றார். நம்மளும் கேட்போமா? மனு சதரூபை அப்படிங்கிற தம்பதி, அவ தவ வாழ்வு வாழ்ந்துன்னு வந்தா. அவ வாழ்வுக்கு இறங்கி மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் அவளுக்கு காட்சி கொடுத்தா. மகாவிஷ்ணு சொன்னார், அடுத்த ஜன்மத்துல மனு தசரதனாகவும் சதரூபை கௌசல்யாவாகவும் பிறப்பா. உங்களுக்கு புத்திரனா நான் ராமனா அவதாரம் பண்ணுவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மகாலட்சுமி தாயார் மிதிலையில ஜனகனுக்கு புத்திரியா அவதாரம் பண்ணுவா அப்படின்னு சொல்றா. காலங்கள் புரண்டு ஓடின. மனு தசரதராகவும் சதரூபை கௌசல்யாவாகவும் பிறந்தா. கௌசல்யா கோசல தேசத்திலேயும், தசரதர் இந்த அழகான சரையூ நதி தீரத்துல அயோத்தியா அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்துல பிறக்கிறார். தசரதர் சூரிய வம்சத்துல பிறக்கிறார். ஏன் இந்த வம்சத்துக்கு சூரிய வம்சம் அப்படின்னு பேருன்னா, இந்த வம்சம் முதல்ல ஆரம்பிச்சது சூரியன், அதாவது விவஸ்வான் கிட்ட இருந்து. சூரியனுக்கு அப்புறமா வைவஸ்வத மனு,
வைவஸ்வத மனுக்கு அப்புறமா இக்ஷ்வாக்கு. அதனால தான் இந்த வம்சத்துக்கு இக்ஷ்வாக்கு வம்சம் அப்படின்னு ஒரு பேர். இக்ஷ்வாக்குக்கு அப்புறமா ரகு, அதனால தான் இந்த வம்சத்துக்கு ரகுவம்சம் அப்படின்னு பேர். இவாதான் இந்த 7 காண்டினென்ட்ஸ், சப்த தீபங்களையும் ஆண்டுண்டு வந்தா. இப்பேற்பட்ட சூரிய குலத்துல அஜ மகாராஜாக்கு புத்திரனா தசரதர் பிறக்கிறார். இந்த சூரிய வம்சத்தை பத்தி கிருஷ்ணர் கீதையிலையும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையிலையும் ரகுவம்சத்தை பத்தி சொல்லியிருக்கார். இந்த தசரத மகாராஜாக்கு ஏன் தசரதன் அப்படின்னு பேருன்னா, அவரால் ஒரே சமயத்துல 10 திசையிலையும் ரதம் ஓட்ட முடியும். அதனாலதான் அவருக்கு தசரதன் அப்படின்னு பேரு. தசரத மகாராஜாக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. தசரத மகாராஜா என்னதான் ரொம்ப நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன குறை இருந்துதான். என்னன்னா, அவருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரோட குலகுருவான வசிஷ்டர்கிட்ட கேட்டப்போ, வசிஷ்டர் நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்றார். யார் நம்மளுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி வைப்பான்னா, நீ ரிஷ்யஸ்ருங்கர் உனக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொன்னதும் ரிஷ்யஸ்ருங்கரை கூட்டின்னு வந்து தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். அந்த யாகத்திலிருந்து ஒரு பூத்தம் வெளியில வந்து ஒரு கலசத்துல பாயசம் கொடுத்து அந்த பாயசத்தை அவரோட 3 மனைவிகளுக்கும் கொடுக்க சொல்லிட்டு. ஆனா தசரதர் எப்பவுமே என்ன பண்றதா இருந்தாலுமே அவரோட குலகுருவான வசிஷ்டர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவார். இப்போ ஒரு தேவதையே வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன், அப்பையும் அவர் போய் நேரா கொடுத்தாரான்னா அவரோட குரு பக்தினால வசிஷ்டர்கிட்ட கேட்டுட்டு தான் போய் 3 மனைவிகளுக்கும் கொடுக்கிறார். அந்த கலசத்துல இருந்த பாயசத்தை ஒரு பாகம் கௌசல்யாக்கும், ஒரு பாகம் கைகேயிக்கும், ஒரு பாகம் சுமித்ரைக்கும் கொடுக்கிறார். சுமித்ரைக்கு கொடுத்ததும் அந்த கலசத்துல இன்னொரு பாகம் ஒரு 2 நிமிஷமா எல்லாருக்கும் கேட்கணும். எல்லாரும் ஒரு கரகோஷம். आप लोगों का समझ आ रहा है कुछ नहीं? राम राम करके बोल रहे हैं, बस इतना ही। Raja Idsa. Ini. Ya. Ya apa? Ini be. Awal kata.
லேட் ஆகுது அப்படியே சொல்லு வர வந்துடும் ஏ அந்த 3 ராணிகளும் கர்ப்பம் தரித்தா. கர்ப்பம் தரிச்சு அவ 3 பேருக்கும் குழந்தை பிறந்தது. கௌசல்யாக்கு ராமன், கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு 2 பாகம் கொடுத்ததுனால லக்ஷ்மணன், சத்ருக்னன் அப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்தா. இவ எல்லாரும் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறா அப்படின்னா, ராமர் புனர்வசு நட்சத்திரம் நவமி திதி சித்திர மாசத்துலையும், பரதன் பூச நட்சத்திரம் தசமி திதி சித்திர மாசத்துலையும், லக்ஷ்மணன் சத்ருக்னன் ஆயில்ய நட்சத்திரம் தசமி திதி சித்திர மாசத்துல இவ எல்லாரும் பிறக்கிறா. இந்த 4 குழந்தைகளும் வளர்ந்து குருகுலத்தில் குருவோட போய் தங்கி எல்லா விதமான கலைகள், அம்பல எப்படி சண்டை போடுறது எல்லாத்தையும் கற்றுண்டு திருப்பி அயோத்திக்கு வரா. அயோத்தி ஜனங்கள் இவ 4 பேரையும் கோலாகலமாக வரவேற்றா. எப்படி வரவேற்றா அப்படிங்கிறத தியாகராஜ சுவாமி அவரோட கீர்த்தனையில் சொல்லியிருக்கார். ராராமா இன்டிதாக ராராமா இன்டிதாக ராராமா இன்டிதாக ராராமா இன்டிதாக ಕೋರಿನ ಕೋರ್ಕಲು ಕೊನಸಾಗಗನೆ ನೀರಜನಯನನಿ ದಾರಿನಿಗನೆ ಕೋರಿನ ಕೋರ್ಕಲು ಕೊನಸಾಗಗನೆ ನೀರಜನಯನ ನೀ ದಾರಿನಿಗನೆ ವೇ ಸಾರಿತಿಗಾನೆ ಸಾಧು ಜನವನ ಸಾರಿತಿಗಾನೆ ಸಾಧು ಜನವನ ಸಾರಿವೆದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನೆಡೈನ ರಾರಾಮ ಇಂಟಿದಾಗ ರಘುವೀರ ಸುಕುಮಾರ ಮೃಕ್ಕೇರ ರಾರಾಮ ఇంటిದಾಗ ప్రొద్దున లేచి పుణ్యముతోటి బ్రొద్దులు చెప్పి ವೀರ ಸುಕುಮಾರ ಮೃಕ್ಕೇರ ರಾರಾಮ ఇంటిದಾಗ కుని వరుచు తెలిసి నన్ను బ్రోహ కరుణరావు కరుణను నీచే దిక్కుని వరుచు తెలిసి నన్ను బ్రోహ కరుణరావు కరుణను నీచే చిక్కియున్న నను మనతురా చిక్కియున్న నను మనతురా ఇక శ్రీ త్యాగరాజుని భాగ్యమా రఘువీర సుకుమార அப்படின்னு அயோத்தி ஜனங்கள் எல்லாம் இந்த 4 குழந்தைகளையும் வரவேற்றா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. தசரத மகாராஜாக்கு இன்னொரு கவலை வந்தது. ராமனுக்கு 16 வயசாச்சு. ராமனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணுமே அப்படின்னு தசரத மகாராஜாக்கு ஒரு கவலை வந்தது. அப்போ திடீர்னு பயங்கரமா இடியெல்லாம் இடிச்சுது.
டபடபடபன்னு கதவெல்லாம் அடிச்சுடுது. என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு வீரன் போய் பார்த்தான். விஸ்வாமித்ரர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னான். விஸ்வாமித்ரர் வரும்பொழுது அங்க எப்படி இருந்துதான், நிமித்தா நிச்ச பஷ்யாமி விபரீதானி கேசவ அப்படின்னு அர்ஜுனன் கீதையில சொல்ற மாதிரி துர்சகுணங்கள்லாம் இருந்துதான். விஸ்வாமித்ரர் வந்ததும் ஓடி போய் தசரதர் அவரை வரவேற்று சொன்னார், விஸ்வாமித்ரரே, நீங்க வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லாம அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாளோ அவ்வளவு சந்தோஷம். நீங்க என் ஆத்துக்கு வந்தது, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்கோ, நான் தரேன் அப்படின்னு தசரதன் சொன்னார். உடனே விஸ்வாமித்ரர் சொன்னா, தசரதா, நான் சித்தாசிரமத்துல ஒரு யாகம் பண்றேன். அந்த யாகத்தை மாரீச்சன், சுபாஹு, இந்த எல்லா ராட்சசர்களும் மாம்சம் போட்டு அந்த யாகத்தை கெடுக்கிறான். இந்த யாகத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு தசரதர் சொன்னார், நான் வேணா என் படையை அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு விஸ்வாமித்ரர் சொன்னார், இல்ல, உன் படையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. தசரதர் கேட்டார், நான் வேணா வந்து உங்க யாகத்தை பார்த்துக்கவா அப்படின்னு கேட்டார். அதுவும் வேண்டாம் அப்படின்னு விஸ்வாமித்ரர் சொல்லிட்டார். அப்புறம் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டப்போ விஸ்வாமித்ரர் சொன்னார், எனக்கு ராமனை அனுப்பிவிடு அப்படின்னு. அப்போ தசரதர் சொன்னார், சுவாமி, என் புள்ள தாமரை கண்ணன் அப்படின்னு. ஏன் விஸ்வாமித்ரட்டு தசரதர் ராமர் தாமரை கண்ணு அப்படின்னு சொன்னார்னா, எப்படி ஒரு தாமரைப்பூ சூரியன் அஸ்தமனமான உடனே மொட்டாயிடுமோ, திருப்பி கார்த்தால விடிஞ்ச உடனே பூத்துருமோ, அந்த மாதிரி ராமரும் நைட்டு சீக்கிரமே தூங்கிடுவார். கார்த்தால 5-6 மணிக்கெல்லாம் எழுந்துருவார். உங்களுக்கு யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னா ராத்திரி பூரா முழிச்சுட்டு இருக்கணும். அவன் அம்மா மடியிலேயே தான் தூங்குவான், அம்மா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவான். அதனால என்னால ராமனை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். உடனே விஸ்வாமித்திரனும் சௌக்கியமா இரு தசரதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அப்ப வசிஷ்டர் தசரதர்கிட்ட சொன்னார், தசரதா, உன் புள்ள சாமானியவனே கிடையாது, அவன் பரமாத்மா, அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. நீ கவலைப்படாம ராமன் அனுப்பி வை, அவர் ஒரு காரணத்துக்காக தான் கூப்பிடுறார் அப்படின்னு சொல்றார். உடனே குரு சொன்னா தசரதர் கேட்காம இருப்பாரா, வசிஷ்டரே சொன்னதும் ராமரை விஸ்வாமித்தர் கூட அனுப்பி வைக்கிறார். ராமர் போனதும் பின்னாடியே லக்ஷ்மணரும் வந்துட்டார். இவா 3 பேரும் நடந்து போறது எப்படி இருந்தது அப்படின்னா, சாக்ஷாத் பரமேஸ்வரன் பின்னாடி கார்த்திகேயனும் கணேசரும் நடந்து போகிற மாதிரி இருந்துதான் இவா 3 பேரும் நடந்து போகிறது. போற வழியில ஒரு சரையு நதி தீரத்துல அவ ஓய்வு எடுத்துக்கிறான். ஓய்வு எடுத்துட்டு திருப்பி அவளோட சித்தாசிரமத்தை நோக்கி பயணத்தை தொடர்றா. அந்த வழியில பலை அதிபலை அப்படின்னு ஒரு மந்திரத்தை ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்ரர் சொல்லித்தர. இது எதுக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வர இயல்புகளான பசி, தூக்கம், களைப்பெல்லாம் வராம இருக்கிறதுக்காக. அடுத்தது ஒரு வனத்தை தாண்டி அவ போறா. அப்போ ராமர் கேட்டார், இந்த வனம் இவ்வளவு ரம்யமா இருக்கே, ஆனா ஏன் சூன்யமா இருக்கு அப்படின்னு கேட்டப்போ விஸ்வாமித்ரர் சொன்னார், இந்த வனத்துல தாட்டக அப்படிங்கிற ஒரு ராட்சசி இருக்கா. அவ இந்த வழியில வர மனிதர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு மாம்சத்தெல்லாம் இங்கதான் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்படியே அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது தாட்டக வரா. அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அவளோட மோப்பம் பிடிக்கிற சக்தினால இங்க மனிதர்கள் இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து அவ வரா ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரரை சாப்பிடுறதுக்காக. அப்போ விஸ்வாமித்திரர், ராமா, அடி தாட்டக்கைய அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாம் ஒன்று யோசிப்போம், ராமருக்கு ஸ்ரீ தர்மம்னா என்ன, ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா ஏன் அவர் தாட்டக்கைய வதம் பண்ணார்னா, ஒரு ராட்சசி ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணா இந்த உலகம் க்ஷேமமா இருக்கும்னா அது அதர்மம் கிடையாது, தர்மம் அப்படிங்கிறதுனால தான் ராமர் தாட்டக்கைய வதம் பண்ணார். ராமர்
அவரோட பானத்தை தாட்டக்க மேல போட்டதுமே அது நெஞ்சு வழியா போய் முதுகு வழியா வெளியில வந்துருத்தான். எப்படி நம்ம அசத்துக்கு நல்லுபதேசம் பண்ணா ஒரு காது வழியா கேட்டு இன்னொரு காது வழியா வெளியில விட்டுருவாளோ அந்த மாதிரி ராமரோட பானம் தாட்டக்கையோட நெஞ்சு வழியா போய் முதுகு வழியா வெளியில வந்துருது. தாட்டக்கைய வதம் பண்ணதும் திவ்ய அஸ்திரங்களை விஸ்வாமித்ரர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கொடுக்கறார். அங்க சித்தாசிரமத்துல விஸ்வாமித்ரர் யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ராமரும் லக்ஷ்மணரும் அந்த குடியில சுத்தியே வந்துட்டு இருப்பா ராட்சசர்களுக்காக. 6 நாள் அவ இப்படியே பண்றா. 7வது நாள் மாரீச்சன் சுபாஹு அப்படின்னு 2 ராட்சசர்கள் வரா. அவ 2 பேரும் இந்த யாகத்தை கெடுக்க வரும் பொழுது ராமர் அக்னி அஸ்திரம் போட்டு சுபாஹுவ பொசுக்கிடுறார். மோகனாஸ்திரம் போட்டு மாரீச்சனை மயக்கி கடல்ல தூக்கி போட்டுடுறார். ஏன் சுபாஹுவ வதம் பண்ண ராமர் மாரீச்சனை ஏன் வதம் பண்ணலன்னா மாரீச்சனுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்கு. அவன்தான் மாயமானா வந்து ராவணனுக்கு சீத்தைய அபகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறான். அதனாலதான் ராமர் அவனுக்கு மோகனாஸ்திரம் மட்டும் போட்டார். இந்த மாதிரி அவர் விஸ்வாமித்ரர் யாகத்தையும் முடிக்கிறார். அப்போ விஸ்வாமித்ரர் ராமர்கிட்ட சொன்ன, ராமா இப்பதான் சித்தாசிரமம் தபஸ் சித்தி அடைஞ்சு சித்தாசிரமமா இருக்கு அப்படின்னு. இந்த யாகத்தை முடிச்சுட்டு அடுத்தது அவ விஸ்வாமித்ரருக்கு ஒரு தூது வருது. என்ன? சீதைக்கு ஜனக மகாராஜா ஸ்வயம்பரம் நடத்துறார் அப்படின்னு விஸ்வாமித்ரருக்கு செய்தி வந்தது. அதனால ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்ரர் மிथिலைய நோக்கி கிளம்புறா. போற வழியில ஒரு நதி இருக்கு. இத பார்த்ததும் ராமர் கேட்டார், இந்த நதி என்ன நதி அப்படின்னு கேட்டப்போ, இதுதான் கங்கா நதி, உன்னுடைய மூதாதையர்கள் தான் இதை இங்க கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை எப்படி வந்தாங்கிற கதையும் சொல்றார். சகரன் 99 அஸ்வமேத யாகங்கள் பண்றான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா அவனுக்கு இந்திர பதவி. ஆனா இந்திரன் சகரனுக்கு இந்திர பதவி கிடைக்க கூடாதுங்கிறதுனால யாக குதிரைகள் எல்லாம் பாதாள லோகத்துல ஒழிச்சு வச்சிடுறான். சகரபுத்தர்கள் 60,000 பேரும் அதை போய் தேடுறான். அவ ஒரு இடத்துலயா தோண்டினதுனாலதான் சாகரம் கடல் அதுவே வந்தது. ஒரு இடத்துல அவ இந்த குதிரைகளை பார்க்கறா. அது கபில ரிஷி பக்கத்துல கட்டி போட்டிருந்தது. அதனால இவர் தான் திருடினார்னு நினைச்சுட்டு யுத்தத்துக்கு போறான். கபில ரிஷி கண்ணை திறந்து ஒரு ஹூங்காரம் கொடுத்ததுமே 60,000 பேரும் பஸ்பம் ஆயிடுறான். சகரபுத்தர்கள்லாம் எங்க போனா அப்படின்னு தேடிண்டு அம்சுமான் போனப்போ அங்க அவ எல்லாம் சாம்பலா இருக்கிறத பாக்குறா. அப்ப கருடன் வந்து அம்சுமான்ட்ட சொன்னார், கங்கா ஜலத்தை நீ இவா மேல தெளிச்சாதான் இவாளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அதனால அம்சுமான் முதல்ல தபஸ் பண்றார். ஆனா அவரால் கங்கைய கூட்டின்னு வர முடியல. அதுக்கப்புறமா திலீபன் தபஸ் பண்றார். திலீபன்னாலையும் முடியல. அடுத்தது பகீரதன் தபஸ் பண்ணி கங்கைய வரவழைச்சு இந்த சகரபுத்திரர்கள் மேல தெரிச்சு அவளுக்கு மோட்சமும் கிடைச்சது. அதனாலதான் கங்கைக்கு பாகீரதி அப்படிங்கிறதும் ஒரு பேர். இந்த கங்கை சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளோட மூதாதையர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு விஸ்வாமித்ரர் சொல்றார். இந்த கங்கையோட கதையை கேட்டுட்டு அடுத்தது ஒரு வனம் வருது. அந்த வனம் ரொம்ப பிரசன்னமா இருந்தது. விஸ்வாமித்ரர் சொன்னார், இந்த வனத்துலதான் அகல்யா கௌதம முனிவரோட பத்னி ஒரு சாபத்தினால கல்லா இருக்கா. கௌதம முனிவரோட சாபம் என்னன்னா, நீ கல்லாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். இதோட மட்டும் விட்டிருந்தா அது சாபம். ஆனா அவர் மேலும் சொன்னார், என்னைக்கு ராமச்சந்திர பிரபுனுடைய திருவடி உன் மேல படுறதோ அன்னைக்குதான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு கௌதம முனிவர் சொல்லியிருப்பார். அதனால அந்த வனத்துல அகல்யா கல்லா இருந்தா. இத கேட்டதும் ராமர் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்தார். ஏன்னா எப்பேற்பட்ட ரிஷி பத்னி அவ மேல நம்ம கால் படக்கூடாது
அப்படின்னு பார்த்து பார்த்து நடந்திருந்தார். அப்போ அங்க ஒரு காத்தடிச்சுது. அந்த காத்துனால ராமரோட பாத தூசி போய் அகல்யா மேல பட்டுது. அதனால அகல்யாக்கு சாப விமோசனமும் ஆச்சு. அகல்யாக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு மிதிலையை நோக்கி அவ போறா. அங்க மிதிலையில எல்லாரும் கோலாகலமா இவ 3 பேரையும் வரவேற்கிறார். அப்போ சட்டானந்தர் அப்படின்னு அகல்யாவோட புத்திரர், அவர் மட்டும் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்ப அங்க இருந்தவா எல்லாரும், இவா யாரு தெரியுமா, அகல்யாவுக்கு சாப விமோசனம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னதும் சட்டானந்தரும் நம்மளோட அம்மாவுக்கு சாப விமோசனம் கொடுத்திருக்கான்னு கோலாகலமா வரவேற்கிறான். அன்னைக்கு மிதிலைய எல்லாரும் சுத்தி பார்க்கிறா. அப்ப அங்க ஒரு நந்தவனம் இருக்கு. அங்க ஃபுல்லா ஸ்கல்ப்சர்ஸ், சிலைகள் இருந்தது. அங்க சீத்தையும் இருந்தா. சீத்தைய பார்த்த ராமர் இவ சிலையா நிஜமான ஸ்திரீயா அப்படின்னு யோசிச்சார். அதே மாதிரி சீத்தையும் இவர் யாரு அப்படின்னு யோசிச்சா. இப்படியே அடுத்த நாள் சீத்தைக்கு ஸ்வயம்பரம் நடந்தது. என்ன போட்டி அப்படின்னா சிவதனுஷ். இந்த சிவதனுஷ் சீத்தை அவதாரம் பண்ணும்போது ஜனக மகாராஜாக்கு கிடைச்சது. இந்த சிவதனுஷை யாராலையுமே தூக்க முடியல. 1000 வீரர்கள் சேர்ந்து இதை தூக்கிட்டு வந்து வைக்கிறா. ஆனா ஒரு சமயம் சீத்தை விளையாடின்னு இருக்கும் பொழுது அந்த தனுஷை தெரியாம தட்டி விட்டுடுறா. அந்த தனுஷும் நகர்ந்துடுறது. அதனால ஜனகர் நினைச்சிருந்தார், இவ்வளவு பராக்கிரமம் இருக்கு இவளுக்கு, இந்த தனுஷை யாரு தூக்கி நானேத்தராரோ அவளுக்கு தான் நான் சீத்தைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அப்பவே ஜனக மகாராஜா முடிவெடுத்திருப்பார். அதனால அந்த ஸ்வயம்பரத்துல நிறைய ராஜாக்கள் வந்திருக்கா. ஒருத்தரும் எனக்கு தான் பராக்கிரமம் இருக்கு, எனக்கு தான் தைரியம் இருக்கு அப்படின்னு அந்த தனுஷ கிட்ட கைய கொண்டு போறா. ஆனா யாராலையுமே அந்த தனுஷ தூக்க முடியல. அப்போ விஸ்வாமித்ரஸ்ய தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்ஸ ராம தனுஃ பஷ்ய இதி ராഘவம் அப்ரவீத். விஸ்வாமித்ரஸ்ய தர்மாத்மா, விஸ்வாமித்ர மகரிஷி ஸ்ருத்வா ஜனக பாஷிதம், ஜனகர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு வத்ஸ ராம தனுஃ பஷ்ய, குழந்தை ராமா அந்த தனுஷ பாரு, இதி ராഘவம் அப்ரவீத் அப்படின்னு ராகவன் ராமர்ட்ட சொன்னார். அவர் பேச்சுலதான் பாருன்னு சொன்னாரே தவிர ஒரு கை பாரு ராமா அப்படின்னு தான் சொன்னார். அதனால அந்த தனுஷை உடைக்கிறதுக்காக ராமர் போனார். அங்க இருந்த ராஜாக்கள் எல்லாம் ஏதோ ஒரு சின்ன பையன், இவனால என்ன இந்த அம்பை உடைக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆனா ராமர் அந்த தனுஷ கிட்ட கைய கொண்டு போனதுமே ஒரு யானை கரும்ப கையாள்ற மாதிரி அந்த தனுஷை தூக்கி அந்த தனுஷையும் நானேத்துறார். இதை பார்த்த ஜனக மகாராஜா, இவ்வளவு பராக்கிரமம் இருக்க இவருக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ராமர்ட்ட, நீங்க இந்த தனுஷை நானேத்திருக்கேன், அதனால என்னோட உயிரினும் மேலான சீதைய நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சீதையோட கையை கொடுத்தார். ஆனா ராமர் அவரோட கையே கொடுக்கல. ராமர் சொன்னார், நீ என்னோட குருநாதர் இந்த நாணயத்தை சொன்னார், அதனால நான் ஏத்தினேன். அதை தவிர எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ராமர் சொல்றார். இதுல இருந்து நம்மளுக்கு ராமர் கல்யாணம்னா அப்பா அம்மா தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு காமிக்கிறார். அதனால ஜனக மகாராஜா தசரதருக்கு செய்தி அனுப்புறார். தசரதர் ரொம்ப சந்தோஷமா மிதிலைக்கு வரார். அப்போ ஜனக மகாராஜா சொன்னார், எனக்கு 2 புத்திரிகள், என்னோட தம்பிக்கு 2 புத்திரிகள், உங்களுக்கு 4 புத்திரர்கள், நம்ம ஏன் 4 பேருக்கும் சேர்ந்து கல்யாணம் பண்ணக்கூடாது கேட்டதும் தசரதருக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. அந்த கல்யாணத்துக்கு வந்தவா எல்லாம் அங்க ஒரு கல்யாண பொண்ணு, ஒரு கல்யாண மாப்பிள்ள, ஒரு கல்யாண மேடை இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. ஆனா அங்க இருந்தது 4 கல்யாண மேடை, 4 கல்யாண மாப்பிள்ள, 4 கல்யாண பொண்ணு. ராமருக்கு சீதைய கல்யாணம் பண்ணி வச்சா, பரதனுக்கு மாண்டவிய கல்யாணம் பண்ணி வச்சா, சத்ருக்னனுக்கு சுத்தகீர்த்திய கல்யாணம் பண்ணி வச்சா, லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளைய கல்யாணம்
கல்யாணம் பண்ணி வச்சா. இந்த 4 குழந்தைகளுக்கும் கல்யாணமாயி அவ திருப்பி அயோத்தியாவுக்கு வரும்பொழுது அயோத்தி ஜனங்கள் எல்லாரும் கோலாகலமா அவளை வரவேற்றா. சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे भक्तजन परिपाल भरित शरजाल मुक्ति मुक्ति दलील भूदेव पाल सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे पामर सुर भीम परिपूर्ण काम श्याम जगद्विराम साकेत धाम सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे सर्वलोकाधार समरैकधीर गर्वमानस धूर कनकागधीर सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे निगमागम विहार निरुपम शरीर नगदराज विहार नाथ लोकधारा सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे परमेशनुत गीत भवजलधि भोज तरणि कुल संजात त्यागराजनुत परमेशनुत गीत भवजलधि भोज तरणि कुल संजात त्यागराजनुत सीता कल्याण वैभोगमे राम कल्याण वैभोगमे श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलाशासनपरैर्मताचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्तितनूजाय सार्वभौमाय